கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 4.5 ஆண்டு காலத்தில் மட்டும் மதுரைக்கு வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு 468 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் இன்றைக்கு ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற புதிய கட்டடம் டவர் பிளாக்காக இருந்தாலும், மதுரை அரசு அதே ராஜாஜி மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற பல்வேறு புதிய கட்டடங்களாக இருந்தாலும், 16 இடங்களில் கட்டப்பட்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்களாக இருந்தாலும், 15 இடங்களில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிற துணை சுகாதார நிலைய கட்டிடங்களாக இருந்தாலும், பல்வேறு வட்டார மருத்துவமனைகளில் கட்டப்பட்டிருக்கிற அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள், ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடங்கள் என்று 468 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரையில் 17 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் 31 கட்டிடங்கள் கட்டப்பட்டு அவைகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை மத்தியம், திருப்பரங்குன்றம், சோழவந்தான், உசிலம்பட்டி, மேலூர் ஆகிய தொகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட 31 கட்டிடங்கள், 17 கோடியே 10 லட்சம் மதிப்பிலான இந்த கட்டிடங்களை மாண்புமிகு வணிக வரித்துறையின் அமைச்சர் அவர்களும் நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான இந்த நிகழ்ச்சியின் மூலம் திறந்து வைத்திருக்கிறோம். இதில் மேயர், வணக்கத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இவைகள் மட்டுமல்லாது தற்போது மதுரையில் இன்னமும் ஒரு 91 கோடியே 86 லட்சம் மதிப்பீட்டில் சோழவந்தான், மதுரை வடக்கு, மேலூர், மதுரை மேற்கு, திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளில் பல்வேறு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவைகள் மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு இன்னமும் கூடுதலாக மருத்துவ கட்டமைப்புகளை மதுரைக்கு ஏற்படுத்திட வேண்டும் என்று சொல்லி 132 கோடியே 22 லட்சம் மதிப்பிலான திட்டங்களை அறிவிக்க வலியுறுத்தினார்கள். அந்த வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் இன்றைக்கு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் என்று எடுத்துக்கொண்டால், ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று மதுரையில் இருந்தது. பருவமழை காலங்களில் பெரிய அளவில் பயன்படுத்த முடியாத நிலையில் கட்டிடங்கள் எல்லாம் பழமையடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. ஒவ்வொரு மழைக்கும் மழை தண்ணீர் தாழ்வான பகுதியில் அமைந்துவிட்ட காரணத்தினாலும், அந்த பகுதியை ஒட்டி நெடுஞ்சாலை அமைந்திருக்கிற காரணத்தினால், நெடுஞ்சாலையை உயர்த்தும் போது இது தாழ்வான பகுதியாக மாறிவிட்ட காரணத்தினால் அந்த கல்லூரி மருத்துவமனை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே இந்த அரசு பொறுப்பேற்றதும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து அது இன்றைக்கு 70 கோடி ரூபாய் செலவில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடம் கட்டும் பணி விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. தொப்பூர் அருகிலே இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் அந்த கட்டிடத்திற்கு 5 ஏக்கர் நிலம் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அந்த பணி மிக விரைவில் நடைபெறவிருக்கிறது. அதேபோல் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மதுரையில் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவ சேவை மையம் தொடங்கிட வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு கட்டிடம் கட்டும் பணிக்கு அனுமதி தந்தார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 20 கோடியும் கூட போதாது, பெரிய அளவிலான ஒரு கட்டமைப்பு வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்து இன்றைக்கு இன்னும் ஒரு 20 கோடி ரூபாயை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் தரை மற்றும் 5 தளங்களுடன் குழந்தைகள் நலம் மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம் கட்டும் பணிகள் 40 கோடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி மதுரை மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 63 இடங்களில் மதுரை மாநகராட்சியில் மட்டும் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், குறிப்பாக ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்று 4 பணியிடங்களோடு 63 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மதுரை மாநகராட்சியில் 61, திருமங்கலம் நகராட்சியில் 1, மேலூர் நகராட்சியில் 1மாக 63 கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டது. 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதியும் கடந்த மாதம் ஜூலை திங்கள் 3ஆம் தேதியும்
அந்த கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாதம் 3ஆம் தேதி அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு முதல்வர் அவரிடத்தில் புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற வகையில் மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் திரு பி. மூர்த்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று எஸ். ஆலங்குளம் பகுதியிலும் ஆரப்பாளையம் பகுதியிலும் 2 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த மாதம் 3ஆம் தேதி சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். இப்படி பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக மதுரையில் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 468 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் பயன்பாட்டிற்கு ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு 17 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் 31 கட்டிடங்கள் கட்டும் பணிகள் இன்றைக்கு முடிவுற்று அவைகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. 91 கோடியே 86 லட்சம் மதிப்பீட்டில் 34 இடங்களில் கட்டிடங்கள் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னமும் 132 கோடியே 22 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டடங்கள் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை ஜெய்கா ஸ்கீம்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நிறைய மருத்துவ உபகரணங்கள்லாம் கொண்டு வந்தாலும் புதிய மருத்துவர்கள் இந்த போடலன்னு சொல்லி எடுத்து தொடர்ந்து அதாவது அது ஒரு புரிதல் புரிதல் முதல்ல வேணுங்க. இது புதிய மருத்துவமனை இல்ல, ஏற்கனவே இருக்கிற மருத்துவமனையில கட்டிடங்களை கட்டியிருக்கிறோம். அங்க ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ராஜாஜி அரசு மருத்துவமனையில மருத்துவர்களுடைய எண்ணிக்கை 510 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இந்த 510 மருத்துவர்களுக்கு தான் அந்த கட்டடம். புதிதா அந்த கட்டடம் கட்டும் போதெல்லாம் புதிய மருத்துவர்களை போற்ற மாட்டாங்க. ஒரு மருத்துவ ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைன்னா இதுக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ அது ஏற்கனவே நியமிச்சிருப்பாங்க. அந்த சாங்ஷன் ஸ்ட்ரென்த் படி மருத்துவர்கள் இருக்கிறாங்க, 510 மருத்துவர்கள் இருக்காங்க. அதுல ஏற்கனவே பாழடைந்த கட்டிடங்கள், பழமையடைந்த கட்டிடங்கள், பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிற கட்டிடங்களுக்கு பதிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புதிய கட்டிடத்தை கட்டி தந்திருக்கிறார். புதிய கட்டிடம் கட்டும் போதெல்லாம் புதிய மருத்துவர்களை நியமிக்க மாட்டாங்க, ஏற்கனவே இருக்கிற மருத்துவர்கள் தான் அதுல பணியாற்றுவாங்க. அந்த வகையில் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஒரு 510 மருத்துவமனைகள் பணியாற்றுகிறார்கள். அந்த மருத்துவ கட்டடத்தை சீரமைப்பதற்கு அதை தொடர்ச்சியா மெயின்டைன் பண்றதுன்னு பராமரிக்கிறது. அதுக்கு மட்டும் இப்போ ஒரு 44 பணியாளர்கள் கூடுதலா மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்டல் மூலமா இன்னைக்கு அதை வாங்கி கொடுத்திருக்கிறார். இல்ல, ஏற்கனவே நாமக்கல்ல மரியாதைக்குரிய பி. உமா மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தப்ப இந்த மாதிரி உடல் உறுப்பு அதுல குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு 2-3 பேருக்கு தண்டனை பெற்று தந்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை. அதை விற்பனையாவோ இல்ல வியாபாரமாவோ ஆக்குவது என்பது கடுங்குற்றம். அது யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாமக்கல்ல ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல, அதாவது இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரே சட்டம். அது அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை என்பது யாரு தவறு செஞ்சாலும் அதில் எடுத்துட்டு இருக்கிறோம். குறிப்பா அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உடல் உறுப்புகள், தாங்களாகவே மனித நேயத்தோடு தருகிற அந்த உடல் உறுப்புகள், இவைகள்தான் உடல் உறுப்பு தானத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியா உடல் உறுப்பு தானத்தை பண்ணாங்க. அந்த வகையில் இந்தியாவில் தொடர்ச்சியா நாம தமிழ்நாடு தான் அதுல முதலிடத்தில் இருக்கிறோம். மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு கௌரவிக்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவங்க திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் போய் அரசு மரியாதை செலுத்தும் சொன்னாங்க. அந்த மாதிரி செலுத்த தொடங்கியதற்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் செய்வதில் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தவறுதலாக வணிக நோக்கத்தோடு யார் செய்தாலும் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி யார் செய்தாலும் தண்டனைக்குரியது. அதை இப்ப விசாரிச்சிருக்கிறாங்க. நிச்சயமா குற்றவாளிகள் தப்பவே முடியாது.